குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான மஹிந்தவின் மகன் ஸ்ரேசாலியின் மடிக்கணினி டயஸ்போராக்களுக்கு விற்பனையா? ஈஸ்டர் தாக்குதல் பின்னணியில் யார்? பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்திய அனுர. இடிந்து விழுந்த கட்டடங்கள். மருத்துவரால் 16 வயது மாணவிக்கு நேர்ந்த பாலியல் கொடூரம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகனான ரோசித ராஜபக்ஷ சற்று முன்னர் போலீஸ் மத்திய குற்றவியல் விசாரணை படியகத்திற்கு சமூகம் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வாக்குமூலம் ஒன்றினை வழங்குவதற்காக அவர் அந்த பணியகத்திற்கு சமூகம் அளித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மிரியானா பகுதியில் அமைந்துள்ள 2 நிறுவனங்களில் 19 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் செய்யப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக அவர் அங்கு முன்னிலையாகியுள்ளார். இந்த நிலையில் அந்த 2 நிறுவனங்கள் சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் நிதி பரிவர்த்தனைகள் குறித்த விசாரணைகளின் ஒரு பகுதியாக வாக்குமூலம் அளிப்பதற்காக ரோகித ராஜபக்ஷவுக்கு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. முன்னாள் அரச புலனாய்வு சேவையின் படிப்பாளர் ஸ்ரேசாலிவிடம் உள்ள மிக ரகசியமான உளவு தகவல்களை ஏதேனும் ஒரு விசாரணை அதிகாரி படத்திற்காக டயஸ்போராக்களுக்கு விற்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். இத்தகைய ஆபத்தான சூழலிலும் நாட்டின் தேசிய பாதுகாப்பை ஸ்ரேசாலி இதுவரை காட்டிக் கொடுக்காமல் இருப்பது பெருமை அளிக்கின்றது எனவும் அவர் குறிப்பிட்டார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். கடந்த காலங்களில் இடம்பெற்ற மிலேனியம் சிட்டி காட்டிக் கொடுப்பு சம்பவத்தை எவரும் எவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது. அந்த ரகசிய தகவல்கள் திட்டமிட்டு வெளியானதன் பின்னர் வடக்கிலிருந்து எமது ராணுவத்திற்கு துல்லியமான உளவு தகவல்களை வழங்கிய தகவல்கள் வழங்குனராக அனைவரும் கொடூரமாக கொல்லப்பட்டனர். அதனுடன் தொடர்புடைய எமது படை அதிகாரிகளும் படுகொலை செய்யப்பட்டனர். எனவே ஸ்ரேசாலிவிடம் உள்ள முக்கிய உளவு தகவல்களை பெற வேண்டுமாயின் அதற்குரிய முறையான நீதிமன்ற உத்தரவை பெற்று கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனெனில் நீதிமன்ற உத்தரவை எவராலும் அவ்வளவு எளிதாக மீறவோ அல்லது துஷ்பிரயோகம் செய்யவோ முடியாது. ஸ்ரேசாலி என்பவர் எமது நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான ஒரு பயங்கரவாதி அல்லர். இலங்கையில் பயங்கரவாதத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அளப்பெரிய ஒத்துழைப்பு வழங்கிய உத்தியோகபூர்வ புலனாய்வு பிரிவுக்கு தலைமை வகித்த ஒரு மிகச்சிறந்த பாதுகாப்பு அதிகாரியாவார். தற்போதைய சூழலில் அவரை ஒரு பயங்கரவாதியைப் போல நடத்துவதை அரசாங்கமும் விசாரணை பிரிவினரும் தவிர்க்க வேண்டும். ஸ்ரேசாலிவின் தனிப்பட்ட மற்றும் உத்தியோகபூர்வ மடிக்கணினி மற்றும் கைத்தொலைபேசி என்பவற்றில் உள்ள அதிரடி தகவல்களை ஏதேனும் ஒரு சாதாரண போலீஸ் அதிகாரி பகிரங்கப்படுத்தினால் அது ஒட்டுமொத்த நாட்டிற்கே பேரழிவாக ஆபத்தாக முடியும். சில வேளைகளில் தங்களுக்கு கிடைக்கும் கட்டுக்கடங்காத பணத்திற்காக இந்த உளவு தகவல்களை டயஸ்போராக்களுக்கு விற்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இங்கு இல்லாமல் இல்லை. இதன் காரணமாகவே உரிய நீதிமன்ற உத்தரவை பெற்று மிக பொறுப்பு வாய்ந்த ஓர் உயர் அதிகாரியிடம் மாத்திரமே அந்த சாதனங்களை ஒப்படைக்க வேண்டும் என நாம் வலியுறுத்துகின்றோம். அவ்வாறு சட்ட ரீதியாக முறையான வழிமுறைகள் பின்பற்றப்பட்டால் அனைத்து தகவல்களையும் விசாரணை அதிகாரிகளுக்கு ஸ்ரேசாலி வெளிப்படுத்துவார் என நாம் முழுமையாக நம்புகின்றோம் என தெரிவித்தார். தங்கள் அதிகாரத்துக்காக ஒரு குடும்பத்தின் மற்றும் தங்கள் அரசியல் முகாமின் அதிகாரத்துக்காக செயற்பட்ட குடும்பங்களான தாயூதினின் விவகாரமும் அப்படித்தான். ஈஸ்டர் தாக்குதலும் அப்படித்தான். இவற்றின் பின்னணியில் மிகச்சிறிய அரச இயந்திரத்தின் இயக்குநர்கள் இருந்தனர் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு ஜனாதிபதி கருத்து வெளியிடும் போதே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இந்த குற்றச்செயல்கள் நாட்டுக்கு வெளிப்படுத்தக்கூடாதா? நாட்டில் வெள்ளை வேன் பயம் இருக்கவில்லையா? இலக்கத்தகடுகள் இல்லாத வெள்ளை வேனில் வந்து தங்கள் காணியில் வீட்டை உடைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மனிதர்கள் கடத்தினார்கள். இவை சிவில் மோதல்கள் அல்ல. ஒரு சிறிய குழுவினர் தங்களின் அரசியல் தேவைக்காக பயன்படுத்தப்பட்டு இக்கொடூர கொலைகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த காட்டுமிராண்டித்தனமான குற்றங்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த நாம் நிச்சயமாக கடமைப்பட்டுள்ளோம். இதற்கு விபரீதமாக அல்லது எதிராக செயற்படக்கூடியவர்கள் இந்த குற்றங்களினால் லாபமீட்டியவர்கள் மாத்திரமே என குறிப்பிட்ட ஜனாதிபதி விசாரணைகளை மேற்கொள்ளும் அதிகாரங்களை யாராவது அச்சுறுத்தினால் அல்லது அழுத்தம் கொடுத்தால் அரசாங்கம் அவர்கள் சார்பில் முன்னிற்கும் என்றும் பொதுமக்களும் அவர்களுக்காக முன்வர வேண்டும் என்றும் தெரிவித்தார். காலத்தின் மணல் துகள்களால் இவை மூடிப்போகும் என்று சிலர் நினைத்தார்கள். அதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். குற்றவாளிகளை முறையாக சட்டத்தின் முன் நிறுத்துவதே எமது கடமையாகும். விசாரணைகளை மேற்கொண்டு கைது செய்து சட்டமா அதிபர் திணைக்களத்தினூடாக வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்றத்தின் மூலம் நாம் அவர்களுக்கு தண்டனை வழங்குவோம். கொலைகளில் இருந்து காப்பாற்றுவதற்காக கப்பம் வாங்கிய ஒரு வரலாறு இருந்தது. இன்று காலையில் கைது செய்யப்பட்டவர்களினுடைய ரகசியங்கள் உங்களுக்கு விரைவில் தெரியவரும். நீங்கள் இன்னும் அப்படிப்பட்டவர்களை கட்சியில் வைத்திருப்பீர்களா?
போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் வளர்ப்பதற்கு அரசியல் அதிகாரமே துணையாக இருந்துள்ளது. இந்த விவகாரங்களுக்காக அரசியல் அதிகாரம் வழங்கும் அனைத்து பாதுகாப்புகளையும் நாம் முற்றிலும் ஒழிப்போம். யாரும் இதனை அரசியல் பழிவாங்கல் என்று கூற வேண்டாம். எமக்கு எதற்காக அதிகாரம் வழங்கப்பட்டது? ஒரு பாரிய மக்களாணி இருந்தது. அதற்குள் ஒரு சாராம்சம் இருந்தது. அதுதான் எமது அரசை நாகரிகமான ஒன்றாக மாற்றுவதாகும். பாராளுமன்றம் நாகரிகமானதாக மாற வேண்டும். இந்த நாட்டுக்கு மீண்டும் நாகரிகத்தை கொண்டு வரும் பொறுப்பே எமக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்திற்குள்ளும் அரசு நிறுவனங்களுக்குள்ளும் இவை அனைத்துக்குள்ளும் மீண்டும் நாகரிகத்தை கொண்டு வரும் போராட்டத்திலேயே நாம் ஈடுபட்டுள்ளோம் என தெரிவித்தார். வெனிசுலாவின் தலைநகரம் ஹராகஸ் அருகே நேற்றைய டிக்டர் அளவுகோலில் 7.2 மற்றும் அதனைத் தொடர்ந்து 7.5 டிக்டர் அளவில் 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் பதிவாகின. இந்த நிலநடுக்கங்கள் பல கட்டடங்கள் இடிந்து விழுந்துள்ளதுடன் பாரிய சேதமும் ஏற்பட்டுள்ளது. மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அதிகாரப்பூர்வ உயிரிழப்பு எண்ணிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை. எனினும் அமெரிக்கா புவியியல் ஆய்வு மையம் உயிரிழப்புகள் ஆயிரக்கணக்கில் இருக்கக்கூடும் என்றும் பேரழிவு மிக பரவலாக இருக்கலாம் என்றும் ஆரம்பகட்ட மதிப்பீட்டை வெளியிட்டுள்ளது. வடகொழும்பு ராகம போதனா வைத்தியசாலையில் தடயவியல் மருத்துவ அதிகாரியாக கடமையாற்றும் ஒருவர் 16 வயது பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். மீனவாங்கொடை பெல்முல்லா பகுதியைச் சேர்ந்த இந்த மருத்துவ அதிகாரி பாதிக்கப்பட்ட 16 வயது மாணவியை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்று இந்த கொடூரமான பாலியல் துன்புறுத்தலை செய்துள்ளதாக பாமுலுகம போலீசார் தெரிவித்தனர். சட்டப்பூர்வமாக காவலில் இருந்த குழந்தையை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக அவர் மீது மிக கடுமையான குற்றம் சாட்டப்பட்டது. பாதிக்கப்பட்ட மாணவி உடனடியாக மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டது. விசாரணையின் போது வெளிவந்த மருத்துவ தகவல்களின் அடிப்படையில் குற்றஞ்சாட்டப்பட்ட மருத்துவ அதிகாரி சந்தேகத்தின் பேரில் உடனடியாக கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான மருத்துவ அதிகாரி கடந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதி வெலிசரா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். வழக்கை விசாரித்த நீதவான் அவரை எதிர்வரும் ஜூன் மாதம் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்தார். இந்த சம்பவம் இலங்கையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதால் உயர்மட்ட போலீஸ் அதிகாரிகள் நேரடியாக இந்த விசாரணையை கண்காணித்து வருகின்றனர். மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சஜீவ மெதவத்த பிரதி போலீஸ் மா அதிபர் ஹெலிங்க ஜாய்சிங்க மற்றும் நீர்கொழும்பு பிரிவின் சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளர் பிமல் பெரேரா ஆகியோரும் கண்காணித்து வருகின்றனர். பாமனிகம போலீஸ் நிலையத்தின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரி இமல் லக்னி சஞ்சீவ தலைமையிலான குழுவினர் மேலதிக விசாரணைகளை முடுக்கிவிட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான மஹிந்தவின் மகன் ஸ்ரேசாலியின் மடிக்கணினி டயஸ்போராக்களுக்கு விற்பனையா? ஈஸ்டர் தாக்குதல் பின்னணியில் யார்? பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்திய அனுர. இடிந்து விழுந்த கட்டடங்கள். மருத்துவரால் 16 வயது மாணவிக்கு நேர்ந்த பாலியல் கொடூரம்.